எனக்கு சரியா வந்து எனக்கு டாய்லெட் போக முடியல, ரொம்ப கான்ஸ்டிபேட்டா போறோம் அப்படின்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நார்ச்சத்து சாப்பிட்டா கான்ஸ்டிபேட் ஆக மாட்டோம்ன்றத ஒரு ஐடியாவா நமக்கு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதனால நம்மளோட டயட்ல பாருங்க, எஸ்பெஷலி சவுத் இந்தியன் டயட்ல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஃபைபர் இருக்கிற ஃபுட்டா பார்க்கலாம். நம்ம டயட்ல வந்து நான் வெஜிடேரியன் இருந்தாலும் வெஜிடேரியனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை அதிகமா சேர்த்துப்போம் நம்ம. அப்போ ஃபைபர் என்பது வெறும் கான்ஸ்டிபேஷனை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஃபைபருக்குள்ளேயும் வகைகள் இருக்கு. சோ ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பிரைமரி ரோல் வந்து 2 இருக்கு. ஒண்ணு, நமக்கு ஜீரணம், அதாவது சாப்பிட்ட ஃபுட்டை நம்ம ஜீரணிக்கிறோம். அதுல வந்து ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அப்சார்ப் பண்ணி, நம்ம சாப்பிட்ட ஃபுட் என்ன வாயிலிருந்து ஆரம்பிக்குது பாருங்க, நல்லா மென்னு உள்ள முழுங்கி அந்த நியூட்ரியன்ட்டை பிரேக் டவுன் பண்ணி அதை சிம்பிள் ஃபார்மா மாத்தும். ஓகேங்களா? சிம்பிள் ஃபார்மா மாத்தி தென் பாடி அதை அப்சார்ப் பண்ணி வேஸ்டேஜ் வெளியேறப்போம். இதுதான் டைஜஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இட்லி சாப்பிடுறேன், இட்லியா இருக்காது. உள்ள போன பிறகு அந்த இட்லி வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் ஆகி அந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் என் பாடிக்குள்ள ரத்தத்துக்குள்ள போயிட்டு அது டாக்ஸின்ஸ் எல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே வந்துடும். லைக் த சேம் வே எல்லா நியூட்ரியன்ட்டும் அப்படிதான் நடக்குது. இந்த ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கிறதுக்கு ஃபைபர் வேணும். அது எந்த ஃபைபர் பண்ணுது நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், சென்ஸ் பெட்டர் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் மட்டும் இல்லைங்க, நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் சரியான விகிதத்திலையும் சரியான வேகத்திலையும் நடக்கணும். ஓகேங்களா? அதுக்காகவும் ஃபைபர் வேணும். சார் இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார், எப்படி சார் நடக்குது? அப்ப நீங்க ஃபைபரை இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போய் பார்க்கணும். ஃபைபர் 2 வகையா பிரியுது. ஒண்ணு, தண்ணியில கரையக்கூடிய தன்மை கொண்ட ஃபைபர். நீங்க அந்த ஃபைபர், இந்த நார்ச்சத்தை போட்டீங்கன்னா தண்ணியில நல்லா கரைஞ்சிரும். அப்படி கரையிற ஃபைபரை தான் சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவோம். இன்னொரு வகை இருக்கு, ஒண்ணு கரையுதுன்னா இன்னொன்னு கரையக்கூடாது. கரெக்டா? அப்போ தண்ணியில போட்ட கரையாத இருக்கிற ஃபைபர் தான் இன்சாலிபிள் ஃபைபர். இது 2 தான் ஃபைபர் ஃபேமிலியில வருது. நம்ம ஃபைபரை பத்தி தனியா பேசுறப்ப அதை பத்தி டெப்தா போலாம். இப்போ நீங்க இந்த 2 விதமான ஃபைபரை புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபைபர் எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபைபருடைய என்ன சொல்லுவாங்க, பூர்வீக என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. அது வரலாறு புரிஞ்சுக்கிட்டீங்க எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபைபருக்குள்ள இருக்கு வகைகள் இருக்கு. ஏன்னா எல்லா ஃபைபரும் ஒரே மாதிரி பெனிஃபிட் கொடுக்காது. சாலிபிள் ஃபைபருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, இன்சாலிபிள் ஃபைபருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ ஃபைபரை நீங்க சாப்பிடும் பொழுது அது உணவு பாதை, அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்னு சொல்லுவோம். டைஜஸ்டிவ் ட்ராக்னா வாயில ஆரம்பிச்சு ஆசன வாய் வரைக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக் தான். வாய், தென் ஈசோஃபேகஸ் சொல்லக்கூடிய உணவு குழாய், வயிறு, வயிறுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கணையம், தென் கீழே வந்து சிறுங்குடல், பெருங்குடல், பெருங்குடலுடைய கடைசி பார்ட் தான் நம்முடைய ஆசனம் சொல்லக்கூடிய ரெக்டம் மற்றும் ஆனஸ். இது எல்லாமே டைஜஸ்டிவ் ட்ராக் தான். நம்ம ஒரு ஃபைபரை சாப்பிடும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உணவு பாதை வழியாக உடலுக்குள்ள போகுது. வாய் வழியா தான் நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டு வயிறு எல்லாம் போகுது. ஃபைபருக்கு இருக்கிற, ஏன் ஃபைபருக்கு போதும் நியூட்ரிஷன் வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு இருக்கு, ஆனா நம்ம உடம்பால அந்த நியூட்ரிஷனை பயன்படுத்த முடியாது. நம்ம உடலால ஃபைபரை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவர் பாடி didn't have that capability to digest the fiber. என்ன சார் சொல்றீங்க, அப்ப சாப்பிடுறதே வேஸ்டா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது வேற இடத்துல பயன்படுது. நம்ம ஃபைபரை சாப்பிடும் பொழுது அது 2 விதமான பயன்களை உடலுக்குள்ள கொடுத்துக்கிட்டே போதும். நீங்க ஃபைபரை சாப்பிடும் பொழுது, முக்கியமா இன்சாலிபிள் ஃபைபரை உட்கொள்ளும் பொழுது நம்ம உடலில் மலச்சிக்கல் வராம பார்த்துப்போம். ஓகேங்களா? மலச்சிக்கல்னா என்ன? நமக்கு வந்து காலையில போகக்கூடிய அந்த மலம் வந்து நமக்கு எந்த ஒரு சேலஞ்சும் இல்லாம கம்ஃபர்டபுளா போயிடும். ஓகேங்களா? அது போகணும்னா பல்கினஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பல்கினஸ், அந்த அந்த ஒரு வேஸ்டேஜ் ஸ்டூலுக்கு பல்கினஸ் கொடுக்கறது தான் இன்சாலிபிள் ஃபைபரோட வேலை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்சாலிபிள் ஃபைபரோட வேலை என்ன? எனக்கு உடம்ப விட்டு அந்த டாக்ஸின் ஒழுங்கா வெளியே போகும். அதுதான் அதோட முக்கியமான பெனிஃபிட். அதுதான் அதால கொடுக்க முடியும். இது இன்சாலிபிள் ஃபைபர். இன்சாலிபிள் ஃபைபர் தான் நீங்க சாப்பிடுற திணையிலிருந்து வருது. ஓகேங்களா சார்? அப்போ சாலிபிள் ஃபைபர் என்ன சார்? அங்கதான் இவர் தான் ஹீரோ. இன்சாலிபிள் ஃபைபர் ஜீரோன்னு சொல்லுங்க, அவர் செகண்டரி ஹீரோ. பட் யாரு பிரைமரி ஹீரோனா சாலிபிள் ஃபைபர். ஏன் சார் இந்த சாலிபிள் ஃபைபர் பிரைமரி ஹீரோன்னு சொல்றோம்? பிகாஸ் இந்த சாலிபிள் ஃபைபர் நம்ம உடலுக்குள்ள போறப்ப 2 விதமான முக்கியமான பெனிஃபிட்டை கொடுக்குறாரு. முதல் பெனிஃபிட், டைஜஷனை கரெக்டா ரெகுலேட் பண்ணும். எஸ்பெஷலி நம்ம பிளட்ல சுகர் கலக்கக்கூடிய வேகத்தை இந்த சாலிபிள் ஃபைபர்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப மார்க்கெட்ல ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ். நீங்களா அதை பத்தி நிறைய கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு நம்புறேன். கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது என்ன? ஒரு உணவு எவ்வளவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கூட்டும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு
பயன்படுத்துற ஒரு விஷயம் தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். எந்தெந்த உணவுகள்ல நம்ம ஃபைபர் நல்லா முக்கியமா சாலிபிள் ஃபைபர் ஹெல்த்தியா இருக்குதோ அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த அளவுக்கு கம்மியான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவை நம்ம உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு ரத்தத்துல சுகர் கலக்கிற வேகத்தை குறைக்க முடியும். அது குறைக்கிறதா என்ன சார் பெனிஃபிட் எனக்கு? நண்பர்களே, அது மிகப்பெரிய பெனிஃபிட் கொடுக்குது. பிகாஸ் சுகர் ஸ்பைக், சுகர் கிராஷ் ரெண்டும் வராது. இதை பத்தி ரொம்ப பேசணும், டைம் அதிகமாயிட்டே இருக்கும். பட் நீங்க என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஃபைபர் என்பது முக்கியமா ஃபைபர் இருக்க ரெண்டு வகை. இன்சாலிபிள்னா மலச்சிக்கல், சாலிபிள் ஃபைபருக்கு ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் இருக்கு. முதல் பெனிஃபிட் என்ன? என்னுடைய சாப்பாடு டைஜஷன் ஆகக்கூடிய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி அதனால ரத்தத்துல சுகர் கலக்கிற ஸ்பீடை அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் டாக்டர்ஸ்ல இருந்து நியூட்ரிஷனிஸ்ட்ல இருந்து நம்ம ஹெல்த் கோச்சஸ் என்ன சொல்றாங்க? ஃபைபர் இருக்க ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இதனால நம்ம பிளட்ல கலக்கிற சுகரை நம்மளால என்ன பண்ண முடியும்? வேகத்தை கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? இது முக்கியமான பெனிஃபிட் இது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சுகர் ஸ்பைக், சுகர் கிராஷ்ல வராம பாத்துக்கலாம். இது சாலிபிள் ஃபைபர் தான் பண்ண முடியும். அடுத்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இந்த சாலிபிள் ஃபைபரும் தண்ணியில கரையக்கூடியதுதான். ஆனா உடம்பால இதை முழுமையா ஜீரணிக்க முடியாது. இப்ப உங்களுக்கு ஜீரணிக்கிற ப்ராசஸ் பத்தி தெரியும் இல்லையா? வயிற்று தானம் என்ன? வயிறோட வேலை என்ன? அந்த உணவை பிரேக் டவுன் பண்றது. நான் சொன்ன மாதிரி இட்லியா சாப்பிட்டுருக்கலாம், தோசையா சாப்பிட்டுருக்கலாம், மில்லட்டா சாப்பிட்டுருக்கலாம், ஆல் பிளான்ட் புரோட்டீன் குடிச்சிருக்கலாம். இப்படி நம்மளுடைய ஃபுட்டை நம்ம எந்த மாதிரி எடுத்துருக்கலாம். வயிறோட வேலை அதை பிரேக் டவுன் பண்றது, சிம்பிள் ஃபார்ம் மாத்தோம். அதுதான் வயிறோட வேலை. சரிங்களா? சிம்பிள் ஃபார்ம்னா என்ன? நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா எடுத்த புரோட்டீனை அமினோ ஆசிட்ஸா உடைக்கும், சுகர்ஸ் கார்போஹைட்ரேட் சிம்பிள் சுகரா உடைக்கும், சின்ன சின்னதா உடைக்கும். அப்பதான் உடம்பால அதை எஃபெக்டிவா அப்சார்ப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஃபைபரை நம்ம பாடி இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதாவது பிரேக் டவுன் பண்ணாலும் அப்சார்ப் பண்ண முடியாது. நம்ம பாடிக்கு ஃபைபரை உரியக்கூடிய திறன் கிடையாது. அதாவது டைஜஷன் ஆகி ரத்தத்துல இந்த ஃபைபரை பயன்படுத்தக்கூடிய திறன். எக்ஸாம்பிள் புரோட்டீனை வந்து அமினோ ஆசிட்ஸ் சொன்னோம்ல, நீங்க ஞாபகம் இல்லையா? எசென்ஷியல் அமினோ ஆசிட் புரோட்டீனை அமினோ ஆசிட்ஸா உடைச்சு உணவு பயன்படுத்திக்கிறது. ஸ்டார்ச் அதே மாதிரி தான், ஃபேட்டை ஃபேட்டி ஆசிட்ஸா பயன்படுத்தும். பட் ஃபைபரோட பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த ஃபைபர் என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபைபர் 90% மேல இருக்க ஃபைபர் என்ன ஆகும்னா அன்டைஜஸ்டட் ஃபார்ம்ல தான் நம்மளுடைய வயிறை தாண்டி சிறுங்குடல் அப்சார்ப் ஆகாம பெருங்குடலுக்கு போகுது. ஓகேங்களா? இப்ப பெருங்குடலுக்கு போறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப உங்களுக்கு கட்டை பத்தி நான் என்னுடைய ஆடியோ டாபிக்ல பேசியிருக்கேன். கட்ன்றது என்ன? கட் என்பது ஒரு மைக்ரோபயோட்டா. மைக்ரோபயோட்டா பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நம்மளுடைய செஷன் லைட்டா கவர் பண்றேன். மைக்ரோபயோட்டானா நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்விடம். யாரோட வாழ்விடம்? லட்சக்கணக்கான நுண்ணுயிர்களுடைய வாழ்விடம். நம்ம உடம்புன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்பு, ஆனா தனி உடம்பு கிடையவே கிடையாது. நம்ம உடலுக்குள்ள, முக்கியமா குடலுக்குள்ள பல ட்ரில்லியன் கணக்கில் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைய, ஒரு இடத்தை தான் மைக்ரோபயோட்டான்னு சொல்லுவோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபைபர் நம்மளால ஜீரணிக்க முடியாது, நம்மளால பெருசா நியூட்ரிஷன் பாயிண்ட்ல பயன்படுத்த முடியாது. ஆனா பெருங்குடலையும் சிறுங்குடலையும் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுது? அதை நொதிக்க செய்து ஃபர்மெண்ட் பண்ணுது. ஃபர்மெண்டேஷன் என்பது அதுக்கான சாப்பாடு. அதுவும் சும்மா பண்ணல. அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுது? இந்த ஃபைபரை நொதிச்சு ஃபர்மெண்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு பெனிஃபிட்ட கொடுக்குது. என்ன சார் பெனிஃபிட்ட கொடுக்குது? அந்த பாக்டீரியா அதை நொதிச்சு அதுக்கான சத்தா மாத்திக்குது, அது உயிர் வாழறதுக்கான உணவா மாத்திக்குது. கூடவே நமக்கு முக்கியமான நியூட்ரியன்ட் கொடுக்குது, which is called short chain fatty acids. இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஃபைபர்னா வெறும் மலச்சிக்கலுக்கு மட்டும் தயவு செஞ்சு, அதுவும் சாலிபிள் ஃபைபர் அப்படி கிடையவே கிடையாது. சாலிபிள் ஃபைபர்ல இருந்து நமக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய முக்கியமான சத்து கிடைக்குது. அது நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பார்ட்னர்ஸ் உள்ள இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்ல ட்ரில்லியன் கணக்குல இருக்காங்க. அவங்க நமக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க நம்ம ஆரோக்கியத்துக்காக. அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? நாம சாலிபிள் ஃபைபர் கொடுக்கணும். அந்த சாலிபிள் ஃபைபர் தான் நம்ம பாடிக்குள்ள போயிட்டு அதை நொதிச்சு நமக்கான ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை கொடுக்குது. சார், நான் ஆல்ரெடி ஒமேகா சாப்பிடுறேன் சார், அதுவும் இது ஒண்ணா? இல்லவே இல்லை. நீங்க அதை குழப்பிக்கூட. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வேற, அது லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், இது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். உங்களுக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அது பெனிஃபிட்ஸ் பேசுறப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அது வேணும்னா நீங்க சாலிபிள் ஃபைபரை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அந்த நல்ல பாக்டீரியாஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும். சார், சாலிபிள் ஃபைபர் எனக்கு என்ன சார் இருக்கிறது நல்ல சோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 சோர்ஸ் ரொம்ப முக்கியம். இனுலின்,
பார்ஷியலி ஹைட்ரலைஸ்டு கார்கம் மற்றும் ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின். இது மூணுமே முக்கியமான ஒரு இன்கிரிடியண்டா இருக்கு நம்மளுடைய ஃபைபர்ல. ஓகேங்களா? சோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பேசலாம் வாங்க. நம்ம நியூட்ரலைட் ஃபைபர் தான், ஏன்னா ஃபைபர் பத்தி நம்ம இன்டெப்த் போறோம், அதே சமயத்துல நம்ம நியூட்ரலைட் ஃபைபர் தான் மேஜரா எடுத்துக்கிறோம். நம்ம நியூட்ரலைட் ஃபைபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 நேச்சுரல் சாலிபிள் ஃபைபர் எடுத்துக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் ஃபைபர் சாப்பிடுறேன். ஆனா ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கங்க, நீங்க ஃபைபர் சாப்பிடுறீங்க, பட் அந்த ஃபைபர் சாலிபிள் ஃபைபரா இன்சாலிபிள் ஃபைபரா கவனிங்க. நீங்க மில்லட் சாப்பிடுறது, கூழ் குடிக்கிறது, கருப்பு கவுனி, எந்த மாதிரியான தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் நமக்கு மேஜரா கிடைக்கிறது இன்சாலிபிள் தான். இன்சாலிபிள் ஃபைபரோட முக்கியமான பெனிஃபிட் என்ன? மலச்சிக்கல் வராம பாத்துக்கணும். அதுக்காக அவரை குறைஞ்ச வரலன்னு சொல்லல, அவரும் வேணும், அந்த ஃபைபரும் வேணும். பட் அதை விட யார் முக்கியமா வேணும்னா சாலிபிள் ஃபைபர் தான் முக்கியம். ஏன்னா சாலிபிள் ஃபைபர் தான் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. சாலிபிள் ஃபைபர் தான் கட் பாக்டீரியாக்கு உணவா மாறி நமக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் கொடுக்குது. சாலிபிள் ஃபைபர் தான் கொலஸ்ட்ரால பாடிக்குள்ள போக விடாம தடுக்குது. ஸோ சாலிபிள் ஃபைபர் தான் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த சாலிபிள் ஃபைபர் தான் நேச்சுரல், மெயினா நேச்சுரல் சோர்சஸ். இண்டஸ்ட்ரியில உருவாக்குறது அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. 3 நேச்சுரல் சாலிபிள் ஃபைபரோட உங்களுக்கு நம்மளுடைய நியூட்ரலைட் ஃபைபரை கொடுக்கணும். இந்த நியூட்ரலைட் ஃபைபரோட முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், ஃபைபர்ன்றத நான் எவ்வளவு சார் சாப்பிடணும் நண்பர்களே, இது ஒவ்வொருத்தருடைய டயட்டை பொறுத்தும் மாறுது. சரிங்களா? ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2000 கேலரி சாப்பிடுற நபரா இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு 25 கிராம் அளவுக்கு ஃபைபரை கன்சியூம் பண்ணணுங்க. குறைஞ்சது 25 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணணும். அதுல சாலிபிள் இருக்கு, இன்சாலிபிள் இருக்கு. நல்ல விஷயம் தான். வெறும் சாலிபிள் மட்டும் சொல்ல, சாலிபிள் இன்சாலிபிள் ரெண்டும் சேர்த்து சாப்பிட சொல்றாங்க. ப்ரிடாமினண்டா சாலிபிள் மற்றும் கூடவே இன்சாலிபிளும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? சோ நம்மளுடைய ஃபைபர் உங்களுக்கு நீங்க சாப்பிடுறப்போ பியூரா நமக்கு சாலிபிள் டயட்ரி ஃபைபர், டயட்ரி உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர் 3.7 கிராம் கொடுத்துறோம். பிகாஸ் இன்சாலிபிள் நம்மளால மிக சுலபமா எடுத்துக்க முடியும். நானே சொல்றேன் உங்களுக்கு, நீங்க தானியங்கள்ல கரெக்டா இந்த ஃபைபர் இருக்கிற தானியங்கள், மில்லட்ஸ் மற்றும் பாலிஷ் போடாத அரிசி, இத மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாலிபிள் ஃபைபர் கிடைச்சிடும். பட் இன்சாலிபிள் கிடைக்கிறது தான் இன்சாலிபிள் கிடைச்சிடும். சாலிபிள் ஃபைபர் கிடைக்கிறது தான் கொஞ்சம் சேலஞ்ச். அதுக்காக நம்ம நியூட்ரலைட் ஃபைபர்ல உங்களுக்கு நாம ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா ஒவ்வொரு சர்விங்ல இருந்தும், ஒரு சர்விங் என்பது 4.5 கிராம், நீங்க 4.5 கிராம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 3.7 கிராம் பியூர் சாலிபிள் ஃபைபர் கிடைக்கிறது. சார் இதுல இந்த 3.7 கிராம் எங்க இருந்து சார் வருது எனக்கு? ஏன்னா நீங்க அது கூட தனி ஸ்கூப் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கூப்ல நீங்க எடுத்து போட்டிருக்கோ 4.5 கிராம் அது கணக்கு. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு 3.7 கிராம் ஈல்டு கிடைக்குது. 4 கிராம் கிட்டத்தட்ட பாருங்க 90% மேல ஃபைபர் அப்படியே கிடைக்குது உங்களுக்கு. அதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த டயட்ரி ஃபைபர்ல ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின் ஒரு இன்கிரிடியன்ட் சொன்னேன். அதுல இருந்து 1.27 கிராம் ஃபைபர் கிடைக்குது. பார்ஷியலி ஹைட்ரலைஸ்டு கார்கம் ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் பத்தி பேசுறேன். 1.11 கிராம் கிடைக்குது. கடைசியா இனுலின், இது 1.32 கிராம் கிடைக்குது. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபைபருடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? முதல் விஷயம், இதுக்கு டேஸ்டும் கிடையாது, டெக்ஸ்டரே இருக்காது. ஏன்னா பொதுவாக ஃபைபர்ல இருக்கிற பெரிய சேலஞ்சே டேஸ்ட் தான். நீங்க எக்ஸ்பிராண்ட் எல்லாம் தண்ணியில போட்டு குடிக்கிறதுக்குள்ள எப்பாப்பா ஏண்டா எடுத்தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த ஃபைபர். ஒரே திக்காயிடும், ஒரு மாதிரி திகட்டும், குடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்ம ஃபைபர் உங்களுக்கு வயசு பசங்க, பெரியவங்க, வயதானவங்க எல்லாருமே எடுத்துப்பாங்க. அந்த ஃபைபர் அதை கலந்துருக்காங்கன்ற ஒரு விஷயமே தெரியாம. ஏன்னா நம்மளுடைய ஃபைபருக்கு டேஸ்டே இருக்காதுங்க, கலரும் கிடையாதுங்க. ஏன்னா நேச்சுரலா வர ஃபைபர் அப்படிதான் வரும். இந்த ஃபைபர் சாப்பிடும் பொழுது நமக்கு டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்குது. தண்ணியில ரொம்ப ஈஸியா டிசால்வ் ஆயிடும். ஃபைபர் தண்ணியில கலந்தீங்கன்னா போட்டு கலக்கிக்கிட்டே இருக்க வேண்டாம், தண்ணியில கலந்த உடனே அது ஈஸியா டிசால்வ் ஆகுது. சோ பெரியவங்க சின்னவங்க 2 பேரும் ஃபைபர் சாப்பிடணும். அது சாலிபிள் ஃபைபர் நமக்கு வேணும்னா இதுதான் பெஸ்ட் மெத்தட். 4.5 கிராம் ஒரு ஸ்கூப்ல வரும். நீங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நீங்க அப் டு 2 ஸ்கூப்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு எவ்வளவு வேணும்ன்றது உங்க கோச் உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. தண்ணி மட்டும் கரெக்டா எடுத்துக்கங்க. நான் என்னோட சைட்ல இருந்து மெயினா சொல்ற ஒரு கைடன்ஸ், யூ ஷுட் கன்சியூம் எனஃப் வாட்டர். ஃபைபரே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அல்லது 350 ml தண்ணியில ஒரு ஸ்கூப் கணக்கு. நம்ம மக்கள் தண்ணின்னு சொன்னா சின்ன டம்ளர் எடுத்துக்கணும். 100 ml 150 ml அப்பெல்லாம் கிடையாதுங்க. 1/4 லிட்டருக்கு குறையாம தண்ணி எடுத்துக்கணும். 250 ml தண்ணி குறைந்தபட்சம் இருக்கணும். அதுல ஒரு ஸ்கூப் பிளாட்டா தலைவெட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கூப்ல தலைவெட்டி ஒரு ஸ்கூப் கலந்து நல்லா ஸ்டிர் பண்ணுங்க.
30 செகண்ட் ஸ்டிர் பண்ணிட்டு குடிங்க. இப்போ இன்கிரீடியன்ஸ் பத்தி போலாமா? ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து இனுலின். இனுலின் என்பது சிக்கரி ரூட், அது ஒரு தாவரம். அந்த சிக்கரியுடைய வேர்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த இந்த இனுலின்றது எந்த மாதிரியான ஃபைபர்? இது ஒரு ஃப்ரக்டோ ஆலிகோ சாக்கரைடு. இப்போ உங்களுக்கு புரியுதா? சாக்கரைட்னா என்ன? ஒரு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் சாக்கரைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா ஃபைபர் எங்க இருந்து வருதுன்ட்டு? சோ ஃபைபர் கார்போஹைட்ரேட் குடும்பத்துல வர ஒரு டைப். அதுல வர இந்த இனுலின் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a டைப் ஆஃப் ஃப்ரக்டோ ஆலிகோ சாக்கரைடு. இந்த ஃப்ரக்டோ ஆலிகோ சாக்கரைடை நீங்க இன்னொரு ப்ராடக்ட்லயும் பார்த்திருக்கீங்க, which is pre and probiotic, which is நீங்க ப்ரீபயோட்டிக்னா ஃப்ரக்டோ ஆலிகோ சாக்கரைட் தான் பார்த்திருப்பீங்க. இட்ஸ் a டைப் ஆஃப் ஃப்ரக்டோ ஆலிகோ சாக்கரைட். இத சிக்ரி ரூட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஃப்ரக்டோ ஆலிகோ சாக்கரைட்னா டைசாக்கரைட்ல வர ஒரு டைப். சரிங்களா? சோ இனுலின் என்பது இந்த கார்போஹைட்ரேட்ல, அதுவும் ஃபைபர்ல வர ஒரு வகை. இது வந்து சாலிபிள் ஃபைபர்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது தண்ணியில கரையக்கூடிய ஃபைபர். சரிங்க சார், இந்த சிக்கரி ரூட்ல இருந்து நான் சாப்பிட்டா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும்? முக்கியமான பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட். ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட்னா என்ன? நான் கட்டை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். கட்டுன்றது நம்ம குடல்ல இருக்கிற முக்கியமா குடல் இன்னொரு பேர் தான் கட்டு. அந்த கட்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியா வளரணும் இல்ல, நான் வளரணும்னா நியூட்ரிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஏன் நண்பன், யார் என் நண்பர்கள்? ஏன் குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ், லாக்டோபேசிலை, பிஃபிடோ பாக்டீரியா, இல்ல இவங்கெல்லாம் வந்து நல்ல பாக்டீரியாஸ். அவங்க நல்லா வளர்றதுக்கு, நல்லா மல்டிப்ளை ஆகிறதுக்கு, நல்லா டெவலப் ஆகிறது, எஸ்பெஷலி செலக்டிவாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ல பேசியிருக்கேன். எல்லா பாக்டீரியாஸும் ஒரே மாதிரி உணவை சாப்பிடுறது இல்லை. உங்களுக்கு நல்ல பாக்டீரியா வளரணுமா, நல்ல மாதிரி உணவை எடுத்துக்கணும். இல்ல எனக்கு வந்து பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு வச்சு நம்ம டெய்லி பரோட்டாவும் பிரியாணியும் சாப்பிட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பாக்டீரியா வளரும். அதாவது கெட்ட பாக்டீரியாஸ் வளர ஆரம்பிச்சிடும். யூ ஆர் வாட் யூ ஈட்னு சொல்றதுக்கு கரெக்டான பொருந்தும் அது. நீங்க இனுலின் சாப்பிடுறப்போ நம்ம கட்ல இருக்கிற நல்ல பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய இவங்க தான் மெயின், பிஃபிடோ பாக்டீரியா அண்ட் லாக்டோபேசிலை. இவங்களை வளர வைக்கிறதுக்கு அதனுடைய உணவா அமையுது இந்த இனுலின். புரியுதுங்களா? மற்றும் சாப்பிடுற ஃபுட்டை பாடி கரெக்டான விகிதத்துல அப்சார்ப் பண்றதுக்கு உதவி செய்யுது. அண்ட் நம்மளுடைய மெயின் பெனிஃபிட் என்னங்க? ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். அதுல 3 இருக்கு. அசிட்டேட், ப்ரோபியோனேட், பியூட்ரேட். என்னதுங்க? 3 இருக்குங்க, மறந்துடக்கூடாது. ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இந்த 3 தான். அசிட்டேட், ப்ரோபியோனேட், பியூட்ரேட். இதை யார் உற்பத்தி பண்றானா? லாக்டோபேஸ்லயும் பிஃபிடோ பாக்டீரியாவும் இனுலினை சாப்பிட்டு அதை நொதித்தல் தான். எப்படி சாப்பிடும்? ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடும், நொதித்தல் பண்ணும். அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட், ஒரு ப்ராடக்ட் தான் இந்த 3, அசிடேட், ப்ரோபியோனேட், பியூட்ரேட். புரியுதுங்களா? ஃபர்மெண்டேஷன் நொதித்தல். நீங்க எங்கெல்லாம் ஃபர்மெண்டேஷனை பார்க்கலாம்? கூழ் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? நம்முடைய மாவு, நம்முடைய இட்லி மாவு ஃபர்மெண்ட் ஆனதை பார்த்துக்கலாம். பொங்கி இருக்கும் பாருங்க. நம்ம பொதுவாக மாவு பொங்கிடுச்சு, கூழ் நல்லா நைட்டு கூழ நைட்டை காசு வச்சா மறுநாள் பார்த்து லைட்டா பொங்கி இருக்கும். அதுதான் ஃபர்மெண்டேஷன். ஈவன் நம்ம தயிர் உருவாகுதுங்க, அதுவும் ஃபர்மெண்டேஷன் தான். ஃபர்மெண்டேஷன் நொதித்தல். அது யார் பண்றா? பாக்டீரியாஸ் தான் பண்ண முடியும். நல்ல பாக்டீரியாஸ் நமக்கு அதை பண்ணி கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும். அது எப்படி நல்லது சொல்றோம் சார்? நமக்கு கிடைக்கிற அவுட்புட். அதுலயும் நீங்க ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் வேணும்னா, அது பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ஐயோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா, நீங்க அசந்து போயிடுவீங்க. அது வேணும்னா நீங்க ரொம்ப மெனக்கட வேணாம், இனிமே சாப்பிட்டா போதும். உங்களுக்காக அந்த நல்ல பாக்டீரியா அந்த வேலையை பார்த்துக்கும். நல்ல பாக்டீரியா எப்படி சார் கொண்டு வருது? அது தனி ப்ராடக்ட் இருக்கு. ஆனா நல்ல பாக்டீரியா நல்லா பாத்துக்கணுமா? அதுக்கு நீங்க நம்ம சாலிபிள் ஃபைபர் சாப்பிடணும். அசிட்டேட், ப்ரோபியோனேட், பியூட்ரேட். இது 3 கிடைக்குதுங்க. இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அதை தாண்டி சட்டைட்டி, அதான் சொன்ன ஃபைபர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். தேவையற்ற கிரேவிங், அந்த சட்டைட்டியை கொடுத்து கிரேவிங்கோ இல்ல ரொம்ப அதிகமா சாப்பிடுற ஒரு அவாவை குறைச்சிடும். அண்ட் முக்கியமாங்க குளுக்கோஸ் லெவல். இன்னைக்கு இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்மளால தடுக்க முடியும். நம்ம கம்யூனிட்டி நினைச்சா கண்டிப்பா தடுக்க முடியும். சோ அந்த எப்படி பண்ணலாம் சார்? கரெக்டா பிளட் குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணணும் சார். அதுக்கு இந்த சாலிபிள் ஃபைபர் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் லிபிட் லெவல். லிபிட்ல என்னது சொல்லுவோம்? லிபிட்னா கொழுப்பு. நம்ம பாடியில ரத்தத்துல முக்கியமா லிபிட் நீங்க நிறைய பார்க்கலாம். லிபிட் ப்ரொஃபைலே பார்க்கலாம். ட்ரைகிளிசரைட்ஸ் பார்க்கலாம், கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அதை கரெக்டா ரெகுலேட் பண்றதுக்கு, அதாவது அதோடைய அளவுகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு இந்த இனுலின் ரொம்ப பெரிய சப்போர்ட் நமக்கு பண்ணி கொடுக்குதுங்க. ஓகேங்களா? இனுலின் எது வருதுங்க? இனுலின் வந்து நமக்கு கரெக்டா இந்த சிக்ரி ரூட்ல இருந்து வருது. நேச்சுரல் ஃபைபர். எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு?
இந்த சிக்கரி ரூட்ல இருந்து கிடைக்கிற இனுலின் நீங்க சாப்பிடுற ஒரு ஸ்கூப்ல இருந்தும் 1.32 கிராம், நோட் பண்ணி 1.32 கிராம் கிடைக்குது. சரியா? அடுத்தது பார்ஷியலி ஹைட்ரைஸ்ட் கார்கம். கார்கம் என்றால் கொத்தவரங்காய். நிறைய பேர் கொத்தவரங்காய் சாப்பிட்டுருப்பீங்க. சில பேர் கொத்தவரங்காய் சாப்பிட்டா வயிறு ஒத்துக்காது. உண்மை, கொத்தவரங்காயில ஃபைபர் நிறைய இருக்கு. ஆனா இன்க்ளூடிங் எனக்கு கூட கொத்தவரங்காய் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு டிஸ்டர்ப் ஆயிடும். ஓகேங்களா? ஆனா நல்லது இருக்கே, வயிறு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என்ன பண்றது அப்படி யோசிக்கிறப்பதான் கார்கமா அப்படியே சாப்பிடுறத விட அதை ஹைட்ரலைஸ் பண்ணலாம். ஹைட்ரலைஸ் என்பது என்ன? அதற்கு ஈரப்பதத்தை கொடுப்பது. ஹைட்ரலைஸ் என்றால் ஈரப்பதத்தை அதற்கு தருவது. நீங்க வெறும் கொத்தவரங்காய் சாப்பிட்டா அதுல வயிற்றுல டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். ஆனா அதுக்கு நேர்மாறா அதை கொஞ்சமா, ஏன்னா மொத்தமா ஹைட்ரலைஸ் பண்ணிட்டா அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அப்போ இதை பார்ஷியலா ஹைட்ரலைஸ் பண்ணி கொண்டு வரும். கார்கம் என்றால் கொத்தவரங்காய். அது ஏன் சார் நம்ம ஹைட்ரலைஸ் பண்றோம்? நீங்க வெறும் கார்கமா சாப்பிட்டா அது இன்சாலிபிள் நேச்சரை கொண்டது. அதை ஹைட்ரலைஸ் பண்றது மூலமா நாங்க உங்களுக்கு அதோட சாலிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். எந்த அளவுக்கு சாலிபிளா இருக்கோ அந்த அளவுக்கு பாக்டீரியானால இதை கரெக்டா ஃபர்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான பெனிஃபிட், வயிற்றுல இது தொந்தரவே கொடுக்காது. ஏன் ஒரு இன்கிரிடியன்ட் சூஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்போ இதுல மெயின் பெனிஃபிட் என்ன சார்? நல்ல பாக்டீரியாக்கு சாப்பாடா இருக்கணும்னு சொன்னது ஓகே, கெட்ட பாக்டீரியா வளரக்கூடாதுல்ல. நான் சொன்னேன் நல்லவர் இருந்தா கெட்டவன் இருப்பான்னு சொன்னல. கெட்டவன் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்னா மைக்கோலைட்டிக் பாக்டீரியா, ஒரு என்ன சொல்றது, டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அந்த டேஞ்சரஸ் ஃபெல்லோ மைக்கோலைட்டிக் பாக்டீரியான்ற ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை சப்ரஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாருங்க எந்த அளவுக்கு இன்கிரிடியன்ட் கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. நல்ல பாக்டீரியா வளர வைக்கிறதுக்கும் நாங்க இன்கிரிடியன்ட் கொண்டு வந்திருக்கோம், கெட்ட பாக்டீரியாவை சப்ரஸ் பண்றதுக்கு இன்கிரிடியன்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? மைக்கோலைட்டிக் பாக்டீரியா சப்ரஸ் பண்ணுது. பவல் மூவ்மெண்ட்னா சாப்பிட்ட ஃபுட்டு கரெக்டான வேகத்துல டிராவல் தான் பவல் மூவ்மெண்ட் சொல்லுவோம். அந்த பவல் மூவ்மெண்ட்டை கரெக்டா ரெகுலேட் பண்ணுது, அதை கரெக்டா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், கட் பேரியர் ஃபங்க்ஷன். அது என்ன சார் கட் பேரியர் ஃபங்க்ஷன்? கட்னா குடல், அதை மறந்துடக்கூடாது. அந்த கட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செமி பர்மிபிள் நேச்சர் கொண்டது. அப்படின்னா நம்ம கட்டுக்குள்ள இருந்து தேவையான சத்துக்கள் மட்டும்தான் வெளியே போகணும். எதுக்குள்ள போகணும்? ரத்தத்துக்குள்ள போகணும். எதை விட்டு? குடலை விட்டு ரத்தத்துக்கு போகணும். அதுக்கு நேர்மாறா தேவையில்லாம இருக்கிற டாக்ஸின்ஸ் என்ன ஆயிடும்? அப்படியே பெருங்குடலுக்கு போயிட்டு நம்மளுடைய மலம் வழியா வெளியே அனுப்பிட உடம்பு. ஓகேங்களா? புரியுதா? இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா டாக்ஸின்ஸ்லாம் ரத்தத்துக்குள்ள போக கூடாது, போனா ப்ராப்ளம் வரும். அதை தடுக்கிறதுக்கு தான் கட்லயே பேரியர் இருக்கும். அதோட வேலையே என்ன கேட்டீங்கன்னா, தேவையற்ற டாக்ஸின் ரத்தத்துல கலக்காம பாத்துக்கும். ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நம்முடைய குடலுக்குள்ள. அந்த கட் பேரியர் ஃபங்க்ஷன் தான் அதை சொல்றோம். அதுக்கும் இந்த கார்கம், பார்ஷியலி ஹைட்ரைஸ்ட் கார்கம் உதவியா இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் குளுக்கோஸ் லெவலை பாத்துக்கிறதுக்கும் லிபிட் லெவலை ரெகுலேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? என்னதுங்க? நம்மளுடைய கார்கம், பார்ஷியலி ஹைட்ரைஸ்ட் கார்கம். ஓகே, அடுத்த இன்கிரிடியன்ட் ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின். நிறைய பேர் இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் பார்த்தாலே சார் என்ன சார் மால்டோடெக்ஸ்ட்ரின் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் பார்த்திருக்கேன். அவங்களுடைய அச்சம் கரெக்டானது. ஏன்னா மால்டோடெக்ஸ்ட்ரின் பாத்தீங்கன்னா அது நேச்சுரல் தான், இதுவுமே சிந்தட்டிக். மால்டோடெக்ஸ்ட்ரின் என்பது ஒரு நேச்சுரலான ஒரு கார்போஹைட்ரேட். இது ஒரு ஸ்டார்ச் வகையை சார்ந்தது, அதாவது கார்போஹைட்ரேட் வகையை சார்ந்தது. பொதுவாக மால்டோடெக்ஸ்ட்ரின் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குவிக் எனர்ஜி கொடுக்குற ஒரு நியூட்ரியண்டா பார்க்கலாம். பட் அது ஃபைபர் தன்மை கொண்டது கிடையாது. பட் நம்ம மால்டோடெக்ஸ்ட்ரின் எடுக்கல, ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின் எடுக்கணும். அது என்ன ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின்? மால்டோடெக்ஸ்ட்ரினை நம்ம ரெசிஸ்டன்டா மாத்துறோம். அது எப்படி மாத்துறோம்னு சொல்றேன். இந்த ப்ராசஸ் அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் ரத்தத்துக்குள்ள போனாதான் அது பிளட் சுகர் எல்லாம் கூட்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நீங்க உருளைக்கிழங்குல பார்க்கலாம், மரவள்ளி கிழங்குல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க நிறைய ஸ்டார்ச் ஃபுட்ல மால்டோடெக்ஸ்ட்ரினை பார்க்கலாம். இந்த மால்டோடெக்ஸ்ட்ரினை நம்ம ரெசிஸ்டன்டா மாத்தி கொடுக்குறோம். அதாவது நம்மளுடைய சிறுகுடல்ல டைஜஷன் ஆகிறத இது ரெசிஸ்ட் பண்ற மாதிரி மாத்திட்டோம். உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறோம்னா, ரத்தத்துக்குள்ள போற மாதிரி இருக்கிற தன்மையை மாத்திட்டோம். இதால பிளட்டுக்குள்ள போக முடியாது. ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணிடும்? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு உள்ள பாத்தீங்கன்னா யார் இருக்கா? நம்மளுடைய நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடா மாறும். அப்படி மாறும் பொழுது நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குதுங்க. சரிங்களா? ஏன் சார் இப்படி பண்றோம்னா, உங்களுக்கு ஃபர்மெண்டேஷன் நல்லா இருக்கும். கம்பேரிட்டிவ் டு அதர் இன்கிரிடியன்ஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின் ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்கிரிடியன்டா இருக்கு சாலிபிள் ஃபைபருக்கு.
உங்களுடைய காலம் பெருங்குடலுக்கு நல்ல பாக்டீரியாஸ் இதை தன்னோட உணவா பார்த்து சாப்பிட்டு தென் நமக்காக என்ன பண்ணோம் அசிட்டேட், பியூட்ரேட், ப்ரோபீனட் என்ற 3 ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உருவாக்கி கொடுக்குது. நமக்கு இன்னின் வந்து பாத்தீங்கன்னா பிஃபிடோபாக்டீரியம், லாக்டோபேசிலம் 2 குட் பாக்டீரியா சாப்பாடா இருக்கு. மால்ட் ரெசிஸ்டன்ட் மால்டெக்ஸ்டின் பிஃபிடோபாக்டீரியத்தோட முக்கியமான சாப்பாடு. சட்டைட்டி கொடுத்துரும் அண்ட் சேம் குளுக்கோஸ் லெவலையும் லிபிட் லெவலையும் கரெக்டா ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரினுடைய முக்கியமான வேலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம 3 இன்கிரிடியன்ட் பார்த்திருக்கோம். முதல் இன்கிரிடியன்ட் என்னது? நம்மளுடைய இனுலின். அது சிக்கரி ரூட்ன்ற ஒரு தாவரத்துடைய வேர்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம். 2வது கொத்தவரங்காய். அதை அப்படியே கொடுக்கல, அதை ஹைட்ரலைஸ் பண்ணி பார்ஷியலா ஹைட்ரலைஸ் பண்ணி கொடுக்குறோம். 3வது நம்ம ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின். இதுவும் நேச்சுரல் சோர்ஸ் தான், மரவள்ளி கிழங்கு தான். பட் அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக் ஆகும், ஏன்னா இதுக்கு ஜிஐ அதிகம். பட் இதை சாலிபலா நம்ம வந்து ஃபைபரா மாத்தி இருக்கோம். எப்படின்னா ரெசிஸ்டன்ட் தன்மையை அதுக்கு கொடுத்து நம்மளுடைய சிறுகுடல்ல இது உள்ள போறத டைஜஷன் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணி பெருங்குடலுக்கு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பி பெருங்குடலுக்கு நல்ல பாக்டீரியாஸ் இதை வந்து சாப்பிட்டு, அதாவது இது ஒரு ப்ரீபயோட்டிக்காவும் செயல்படுதுன்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சர்விங் 4.5 கிராம்ல 3.7 கிராம் ஈல்டு கிடைக்குது. அதுலயும் நீங்க ரெசிஸ்டன்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.27 கிராம் ஃபைபர், சாலிபிள் ஃபைபர் கிடைக்குது. கொத்தவரங்காய், பார்ஷியல் ஹைட்ரேஸ் கொத்தவரங்காயில 1.11 கிராம் கிடைக்குது. அண்ட் கடைசியா நம்மளுடைய இன்னிலின் இருந்து 1.32 கிராம் கிடைக்குது. டோட்டலா 3.7 கிராம் உங்களுக்கு சாலிபிள் ஃபைபர் கிடைச்சிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால உங்களுக்கு கிடைக்கிற மெயின் பெனிஃபிட் அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் முக்கியமான பெனிஃபிட்டுங்க. சார் எப்படி சார் ஒரு ஸ்டார்ச் வந்து நீங்க வந்து மால்டெக்ஸ் எப்படி சார் நீங்க வந்து ரெசிஸ்டன்டா மாத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராசஸ். என்ன பண்றோம்? க்ரூட் ஸ்டார்ச் எடுத்துக்கிறோம், விச் இஸ் இன்டைஜஸ்டிபிள் ஃபார்ம். அதை குக் பண்ணி ஜெலட்டினைஸ்டா மாத்துவோம். ஓகேங்களா? சோ க்ரூட் ஸ்டார்ச் வந்து பொதுவா நம்ம என்ன பண்றோம், எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பொதுவா கார்போஹைட்ரேட்ல அமிலேஸ், அமினோலெப்டின்ற 2 மாலிகுல் இருக்கும். ஓகேங்களா? சோ கிரானுல்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் பிளஸ் வாட்டர் பிளஸ் ஹீட்டிங். இது வந்து நீங்க வந்து கெமிக்கல் மெத்தடோ இல்ல ஃபேக்டரிஸ்ல எதுவும் பண்ணலங்க, சிந்தட்டிக்ல எதுவும் பண்ணல, நேச்சுரல் தான். அதாவது ஸ்டார்ச்சை ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், தண்ணியில கலந்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண உடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஜெல் மாதிரி மாறும். ஜெல் மாதிரி மாறின உடனே அதை வந்து டீஹைட்ரேட் பண்றோம், ரெட்ரோகேஷன் சொல்லுவாங்க. ரெட்ரோகிரேடேஷன். அதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பவுடர் ஃபார்ம்ல மாத்தும். மாத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது இன்டைஜஸ்டிபிள் ஃபார்மா மாறுது. ஓகே, அப்படியே சாப்பிட்டா நமக்கு சரிப்பட்டு வராது. இப்ப என்ன பண்றோம், திரும்பவும் அதை என்ன பண்றாங்க, ஸ்டோரேஜ் கூலிங் மெத்தடுக்காக அந்த குக்டு ஸ்டார்ச்சை டைஜஸ்டிபிள் ஃபார்மா மாத்துறோம். டைஜஸ்டிபிள் ஃபார்ம் மாத்தி வாட்டரை ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்றப்போ நமக்கு ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் கிடைக்குது, which is indigestible form. இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு சிந்தட்டிக்ல எதுவுமே ஆட் பண்ணல, நேச்சுரல் தான். அப்போ நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டை நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா நம்ம கம்பெனி உங்களுக்காக நம்மளுடைய இன்கிரிடியன்ட்டை மாத்தி கொடுக்கும், நியூட்ரலைட்ல மாத்தி கொடுக்குறோம். சேஃபஸ்ட் ஃபைபர். இதை சாப்பிட்டா முக்கியமா இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சாப்பிட்டா என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? நீங்க ஸ்டார்ச் சாப்பிட்டா பிரச்சனை அதிகமா, பட் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. பிகாஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல இதால கண்ட்ரோல் பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். நிறைய பேருக்கு இன்சுலின் இருக்கு, பட் இன்சுலின் ரெசிஸ்டன்டா உருவாகி கிடக்குது. அவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், சட்டைட்டியை கொடுக்கும். ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் SCFA, அசிட்டேட் ப்ரோபியனேட் பியூட்ரேட், இதோட உற்பத்தியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி லெவல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வேல்யூ கம்மி பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து கேலரிஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். லிபிட் ப்ரொஃபைலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கட் ஹெல்த்துக்கு நல்லது. மினரல் அப்சார்ப்ஷன், இப்படி நிறைய பெனிஃபிட் இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்ல இருந்து கிடைக்குது. ஸோ அது உங்களுக்கு நம்ம ஃபைபர்ல கிடைக்குதுங்க. சார் நீங்க எல்லாம் சொல்றது ஓகே தான் சார், பட் உண்மையிலே ஃபைபர் வந்து நம்ம குளுக்கோஸ் லெவல கண்ட்ரோல் பண்ணுமா? உண்மை. இட் ஹாஸ் பீன் ஸ்டடீட். அது ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய கிளினிக்கல் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க ஃபைபர், அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல நல்ல ஃபைபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபட்டிகை குறைச்சு எனர்ஜியை சஸ்டெயினா ரிலீஸ் பண்ணும். டைஜஷன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக ப்ளூ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகேயா? ப்ளூ ஆரஞ்சு பாருங்க, நீங்க வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க தனியா, ஓகே, ஃபைபர் எடுத்துக்கிறீங்க. வெறும் குளுக்கோஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்ச்சத்து இல்லாம இருக்கிற உணவு, ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் சொல்லுவோம் பாருங்க, மைதா ஐட்டம்லாம், அத மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பிளட்ல உடனடியா பிளட் சுகர் அதிகமாக்கிடும். அப்போதான் சுகர் ஸ்பைக் ஆகுது, சுகர் கிராஷ் நடக்கும். நீங்க அதுவே ஃபைபரோட சேர்ந்து எடுத்துக்கிறப்போ, சாலிபிள் ஃபைபரோட சேர்ந்து எடுத்துக்கிறப்போ பிளட்ல அந்த சுகர் கலக்கிற வேகத்தை குறைக்கும். ஸ்லோடு குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் வித் ஃபைபர். இதனால என்ன ஆகும்னா
சஸ்டெயின்டா நம்ம குளுக்கோஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கோம், சுகர் ஸ்பைக்கோ சுகர் கிரஷோ வராது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கும். இதனாலதான் நம்ம சாலிபிள் ஃபைபரை நீங்க ஆட் பண்ணுங்க, எடுத்துக்கன்னு சொல்றோம். பட் முக்கியமான பெனிஃபிட் என்ன பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு வேணும்னா நீங்க கஷ்டமே பட வேண்டாம். உங்க குட் பாக்டீரியாஸை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், அதுக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும். குட் பாக்டீரியா இம்ப்ரூவ் பண்ணணுமா, அதுக்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நம்ம ப்ரீஎன் ப்ரோபயோட்டிக் அடுத்த ப்ராடக்ட் பேசுறேன். பட் அதுக்கு நம்ம மக்களை கூப்பிட்டா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். கரெக்ட் இல்லைங்களா? அப்போ அந்த ப்ரோபயோட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம கட்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கு சாப்பாடு போடணும். அந்த சாப்பாடு போட்டா தான் அது நமக்கு வளரும். அதனாலதான் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். சாப்பிட்ட என்ன சார் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே? சைட்டோகின் ப்ரொடக்ஷனை இதால ரெகுலேட் பண்ண முடியுங்க. அது என்ன சைட்டோகின் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க இன்ஃப்ளமேஷன் உடம்புல நடந்துட்டு இருக்கு. இன்ஃப்ளமேஷன் ஓரளவுக்கு நல்லதுதான், அதிகமான பிரச்சனை. அத கம்மி பண்ணக்கூடாது, ரெகுலேட் பண்ணணும். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ரெகுலேஷன். ரெகுலேஷன்னா அதை கரெக்டான வேகத்துல கரெக்டான அளவுகளை கொண்டு வரணும். அதை ரெகுலேட் பண்ணணும்னா சைட்டோகின் என்பது இன்ஃப்ளமேஷன் அதை குடிக்குது. ஓகேங்களா? சோ அதை கரெக்டா ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உதவியா இருக்கு. மெட்டபாலிக் பாத்வேஸ் மிகப்பெரிய இன்சுலின், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. சார் மெட்டபாலிக் பாத்வே என்ன சார் அர்த்தம்? உடம்புல இன்சுலின் சுரக்குதுல, இன்சுலின் சுரந்து அந்த இன்சுலின் உடம்புல குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கு உதவி பண்ணுது. சார் மெட்டபாலிசம் என்ன சார் அர்த்தம்? மெட்டபாலிசத்துக்கு தமிழ்ல வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்க. நம்ம பாடி செய்யக்கூடிய வேலைகளை தான் மெட்டபாலிசம் சொல்றோம். இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிச்சு குளுக்கோஸ என் உடம்பு எனர்ஜியா மாத்துது இல்லையா? அதுதான் மெட்டபாலிசம். அது பேர் குளுக்கோஸ் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசத்துல இன்சுலினுடைய பங்கு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி வேலைகள் நடக்குது இல்லையா? அதுல இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பங்கு அதிகமா இருக்கு. பாடியில இன்ஃப்ளமேஷனை குறைக்கும்னு சொன்ன இன்ஹாபிட் பண்ணிடும். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் வர்றதா இங்க பிரச்சனையா இருக்கு. நம்ம கட் மைக்ரோபயோம் என்ன? நுண்ணுயிர்கள். அதை நல்லா ஹெல்த்தியா வளர வைக்க உதவி பண்ணுது. அப்சார்ப்ஷன் உதவி இருக்கு. ப்ரீபயோட்டிக்கா செயல்படுது. கொலஸ்ட்ரால் பிளட் குளுக்கோஸ் லெவலை குறைக்குது, இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. டோட்டலா சொல்ல போனா உடம்பு ஹெல்த்தியா பாத்துக்கோங்க. ஈவன் உங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவலை பேலன்ஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் விட முக்கியமா டயட்ரி ஃபைபருக்கு இன்னொரு பண்பும் இருக்கு, டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறது. சோ இவ்வளவு பெனிஃபிட் உங்களுக்கு உங்களுடைய கட்ல நீங்க கரெக்டா ஃபைபர் கொடுக்கறப்ப கிடைக்குது. கொடுத்துடலாம் இல்லையா? நான் அந்த ஃபைபர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். இது நான்ஜோல நிறைய கிளினிக்கல் ஸ்டடியில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபைபர் கொடுக்கும் பொழுது உங்க கட் ஹெல்த்துக்கு என்ன நடக்குது, இது sciencedirect.com NCBI, இது ரொம்ப முக்கியமான கிளினிக்கல் ஸ்டடிஸ பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் NCBI. ஓகே, NCBIல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் எவிடன்ஸ். நான் ப்ரூஃபே காட்டுறேன். என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, நீங்க ஃபைபர் எஸ்பெஷலி ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் கிடைக்கிறதுனால உங்களுடைய கட் பேரியர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேர் புதுசா தெரியல. கட் பேரியர் ஃபங்க்ஷன். கட் பேரியர் ஃபங்க்ஷன் என்ன சார்? கட்ல இருந்து டாக்ஸின், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து டாக்ஸின்ஸ் தான் வரும். அத ரத்தத்துல கலக்காம பாத்துக்குது. அது கலந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, டாக்ஸின்ஸ் பிளட்ல கலந்தா எவ்வளவு பேர் ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்க. அதை தடுத்துட்டு இருக்கிறது அந்த கட்ல இருக்கிற பேரியர் தான். அதை பண்ணிட்டு இருக்கிறது ஃபைபர் தான். ஓகேங்களா? அடுத்தது கட் மைக்ரோபயோம். கட்ல இருக்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்குல இருக்க நல்ல பாக்டீரியாவை நரிஷ் பண்ணி வளர்த்து அதனால கெட்ட பாக்டீரியா வராம பாத்துக்கும். இது ரெண்டு நாளையும் உங்க கட்டில் நல்லா இருக்கும், டோட்டல் வெல்பீயிங் நல்லா இருக்கும். இவ்வளவு கிடைக்குதுங்க, ஏங்க சாப்பிடக்கூடாது? அதுவும் நேச்சுரல், எந்த டேஸ்டும் கிடையாது, பிளேவர் கிடையாது, உங்களுக்கு தண்ணியில ஈஸியா கரைஞ்சிரும், வயிற்றுல எந்த தொந்தரவும் கொடுக்காம கிடைக்கக்கூடிய இந்த ஃபைபரை டெய்லி 2 வேளை எடுத்து பார்ப்போமே. உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியும் டின்னர் முன்னாடியும் இல்ல உங்க கோச் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கைட் பண்ணுவாங்க. பட் முதல்ல எடுக்கணும். ஃபைபர் சாப்பிட்டா அவ்வளவு பெனிஃபிட் சொன்னேன். சரிக்கா பார்த்துலாமா? ஃபைபர் சொன்ன என்ன பெனிஃபிட் ஞாபகத்துக்கு வரணும்? கட்டுக்கு நல்லதுங்க. அண்ட் முக்கியமா பிளட் குளுக்கோஸ், கொலஸ்ட்ரால கரெக்டா ரெகுலேட் பண்ணுது. அண்ட் ஹீரோ பெனிஃபிட் என்னங்க? ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். அது வேணுமா? குட் பாக்டீரியாஸ்க்கு நம்ம ஃபைபர் கொடுங்க. ஓகேங்களா? இப்ப குட் பாக்டீரியா இருந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை சார். இன்னைக்கு பிரச்சனையே என்ன? குட் பாக்டீரியாவே இல்ல சார். இன்னைக்கு கிணத்த காணும்னு சொல்ற மாதிரி நம்ம கட்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்ல பல ஸ்பீஷிஸ் அழிஞ்சிருச்சு. லிட்டரா சொல்றாங்க, ஒரு டீஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கு உங்க குடல்ல, என் குடல்ல. எப்படி காட்டை அழிச்சிட்டோமோ அதே மாதிரி கட்ல இருக்கிற பல ஸ்பீஷிஸ் அழிச்சிட்டோம்.
வெள்ளை காண்டாமிருகம் இன்னைக்கு இல்ல, எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பல நல்ல பாக்டீரியாஸ் அழிஞ்சுக்கிட்டே வருது. 5000 ஸ்பீஷிஸ் இருந்த காலகட்டம் இன்னைக்கு 1300 ஸ்பீஷிஸ் இல்லைன்னு சொல்றாங்க கட்ல. எத்தனை ஸ்பீஷிஸ்? 5000 வகையான நல்ல பாக்டீரியா இருந்த காலம் போய், நான் சொல்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் பீங்கோட கட்ல 5000 ஸ்பீஷிஸ் இருந்திருக்கலாமா, இன்னைக்கு 1500 ஸ்பீஷிஸ் தான் பெரிய விஷயம். ஸ்பீஷிஸ்னா வகைகள். அதை எப்படி சார் பாதுகாக்கிறது? அதுக்கு தான் சார் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் என்றால் நுண்ணுயிர்கள், ப்ரோ என்றால் லைஃப் குறிக்குது, சரிங்களா? ப்ரீபயோட்டிக்னா அந்த குட் பாக்டீரியாவோட சாப்பாடு, அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க குட் பாக்டீரியா சாப்பிட்டா ப்ரோபயோட்டிக், அந்த குட் பாக்டீரியாவோட சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா ப்ரீபயோட்டிக். நம்ம நல்ல பாக்டீரியா கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கு சாப்பாடு சேர்த்து கொடுக்கணும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை கொடுக்கறோம்? கட்ல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம், கட்ல கெட்ட பாக்டீரியா அதிகமாயிட்டே வருது, நல்ல பாக்டீரியா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஃபரன்ஸ். ஆல் டிசீஸ் பிகின்ஸ் இன் தி கட். இத நான் சொல்லல, மாடர்ன் மெடிசனுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ரேட் சொல்றாரு. ஆல் டிசீசஸ் பிகின்ஸ் இன் கட். ப்ளோட்டிங், மலச்சிக்கல் வருது, வயிறு வலி, ஃபுட் சென்சிட்டிவ், அலர்ஜி, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், காலிட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஸ்கின் ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடல் எடை ஏன் போடுறது தெரியாம வீட்டை போடுறது, எல்லாத்துக்கூடயும் இந்த கட்ல வரக்கூடிய சமச்சீரற்ற தன்மை தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நல்ல பாக்டீரியா இல்ல சார், கெட்ட பாக்டீரியா கொடுது சார், அதுதான் சார் ப்ராப்ளம். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்குதான் நல்ல பாக்டீரியா கூட்டணும். ஃபர்ஸ்ட் நல்ல பாக்டீரியா கூட்டிடணும், நல்ல ஒரு புஷ் கொடு. அந்த புஷ் கொடுக்கறதா ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான பேசிலஸ் காகுலன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரெயின் 2 வகையான ஒரு ஃப்ரெண்ட்லி ஹை சர்வைவல் ரேட் கொண்ட பாக்டீரியா கொடுக்கணும். சாப்பாடா FOS ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட் கொடுக்கறதுக்கு, சரிங்களா? சோ ஒவ்வொரு பத்தி பார்க்கலாம் வாங்க. ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா கொடுக்குறோம், ஓகேவா? இந்த பாக்டீரியா ஏன் கொடுக்குறோம்னா, இப்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, கை உடஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் கை உடஞ்சிருக்கு, என்ன பண்றோம்? கைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோமா? சப்போர்ட் கொடுத்து அந்த கை எலும்பு கூடணும்னு சப்போர்ட் எடுத்துறோம். சேம் கான்செப்ட். என் கட்ல நேச்சுரலா எனக்கு வந்து பாக்டீரியாஸ் இருக்கு, ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கு. கெட்ட பாக்டீரியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக தான் ஒரு சப்போர்ட்டா 2 பில்லியன், அதாவது 200 கோடி CFU காலனிஸ் ஃபார்மிங் யூனிட், 200 கோடி குடும்பங்களை உருவாக்குற அளவுக்கு நம்பர்ஸ், அவ்வளவு நல்ல பாக்டீரியாஸ் ஒவ்வொரு கேப்சூலையும் கிடைக்குது. இந்த பேசிலஸ் காகுலன்ஸ் யூனிக் இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரெயின் 2 வைரஸ் சாப்பாட்டுல தான் வராது. சாப்பாட்டுல நீங்க தயிர் சாப்பிடுறீங்க, கூழு குடிக்கிறீங்க, இல்ல ஃபர்மெண்டட் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா லாக்டோபேசிலஸ் பிஃபிடோபாக்டீரியா மாதிரி தான் கிடைக்கும். இது ஏன் பெட்டர்னா, இது வந்து ஹை சர்வைவல் ரேட் கொண்டது. இதுக்கு சர்வைவல் ரேட் அதிகம், சர்வைவலிட்டி அதிகம். எப்படி சார் நீங்க சொல்றீங்க சர்வைவ் ஆகும்? ஏன் லாக்டோபேசிலஸ் தயிர் குடிச்சா, மோர் சாப்பிட்டா, கூழ் சாப்பிட்டா சர்வைவ் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, அந்த பாக்டீரியாஸ் வந்து வயிறை தாண்டறதுக்குள்ளேயே 99% செத்து போயிடும். இதுவும் ஃபுட்ல தான் கிடைக்குது. இட் ஹாஸ் a powerful probiotic effect. வயிற்றுல சுரக்கிற ஆசிட்ல இருந்தும் சரி, பைல் ஆசிட்ல இருந்தும் இதால பாதுகாத்து, இதால உயிர் தப்பிக்க முடியும். 99% சர்வைவல் ரேட் இருக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அது ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது சின்ன டெமோ மூலமா காட்டுறேன், எப்படி இது பாதுகாக்க, எப்படி தப்பிக்குதுன்னு சொல்லிட்டு. இதனால என்ன சார் பெனிஃபிட்? யாருக்காவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருந்தா அவங்களுக்கு வலி பயங்கரமா இருக்கும். பவுல் ஃபங்க்ஷன்ல அடிவயிறு பயங்கர வலிக்கும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், காலிட்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை. அவங்களுக்கு வலியை குறைக்குது, கிளினிக்கல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கு. மலச்சிக்கலை குறைக்குது, நல்ல பாக்டீரியா கவுண்ட் அதிகமாக்குது, எதிர்ப்பு சக்தி கூட்டி, ஜீரண சக்தியை கூட்டுது, புரோட்டீன் கார்போஹைட்ரேட் டைஜஷன் கூட்டி கட்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. சார் எனக்கு ஒரு டவுட் சார், நீங்க இது சர்வைவல் ரேட் கூடன்றீங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பொதுவா சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து வரக்கூடிய ப்ரோபயோட்டிக், நீங்க கூழ் மோர்லாம் எடுக்கிறீங்களா, அது வயிற்றுல சுரக்கிற அமிலத்தினால 99% செத்து போயிடும். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா சுரக்குது. பட் இந்த பாக்டீரியா அப்படி சாகாது. பிகாஸ் இதுக்கு ஸ்போர் ஃபார்மேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது எப்படின்ற உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸ்போர்ன்றது ஒண்ணு இல்லை, ஒரு கவரிங் இருக்கு. என்னோட வீடியோ பாருங்க, சோ உங்களுக்கு ஈஸியா புரியும், ஓகேங்களா? பேசிலஸ் காகுலன்ஸ் என்பது ஒரு ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. இப்போ என் கையில ஒரு பொருள் இருக்கு, ஓகேங்களா? இது வந்து ஹெட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? என் கையில ஒரு ஹெட்செட் இருக்கு, ஒரு ஏர்பாட்ஸ் மாதிரி போடுற பொருள் இருக்கு. இப்போ இந்த ஏர்பாட்ஸ் இருக்க பொருள் இது இருக்கு இல்லையா, இது கீழே போட்டு என்ன ஆகும்? கண்டிப்பா டேமேஜ் ஆகும். உங்க செல்போன் மாதிரி தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இது டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு கவரிங் இதுக்கு கொடுக்குறேன். இது பாருங்க, ஒரு சிலிக்கானால உருவான ஒரு கவரிங். இந்த கவரிங்கோட வேலை என்ன? இந்த ஏர்பாட், இந்த ஒரு ஹெட்செட் இருந்த ஏர்பாட எனக்கு பாதுகாக்கணும். சேம் லைக் என்னோட மொபைல். என் மொபைல வந்து நான் கவரிங் போட்டிருக்கேன். உங்க மொபைல் கவரிங் போட்டிருக்கீங்களா? வெறும் மொபைல கீழே போட்டா இல்ல வச்சிருந்தா உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு பாதுகாப்பை கொடுத்து வைக்கிறோம்.
இந்த பாதுகாப்பு என்ன பண்ணுது? என்னோட மொபைல பாதுகாக்குது. லைக் த சேம் வே இந்த நல்ல பாக்டீரியாக்கு மேல ஒரு கவரிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்போர். நேச்சுரலா உருவாகுது. இந்த பாக்டீரியாவோட தன்மை இது. 1915 இருந்து இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஆய்வுகளை கண்டக்ட் பண்ணி உலகத்திலேயே சிறந்த ப்ரோபயோட்டிக் ஒரு பாக்டீரியா அது இந்த பேசிலஸ் காக்லன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு சர்வைவல் அதிகம். இதால நம்மளுடைய கட்ல நல்ல பாக்டீரியா கவுண்ட் அதிகமாகும். ஏன்னா இது ஒரு வெஜிடேட்டிவ் பாக்டீரியான்னு சொல்றாங்க. சார் வெஜிடேட்டிவ் பாக்டீரியா என்ன சார் அர்த்தம்? இந்த நல்ல பாக்டீரியா உங்க குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வளர்க்க உதவி பண்ணும். எப்படி சார் உள்ள போகுது? நீங்க முழுங்குறீங்க, கேப்சூல உள்ள போனோன்னே பாருங்க, வயிற்றுல கரையுது. வயிற்றுல அந்த கேப்சூல் கரைஞ்சு அந்த கேப்சூல்ல இருந்து பாக்டீரியாஸ் வெளியேறுது. எவ்வளவு பாக்டீரியாஸ் வருங்க? ஒரு கேப்சூல்ல இருந்தும் 200 கோடி குடும்பங்கள். ஒரு குடும்பத்துல 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேரோட இருக்கலாம். 200 கோடி குடும்பங்கள், காலனிஸ் ஃபார்மிங் யூனிட், CFU, 2 பில்லியன் காலனிஸ் ஃபார்மிங் யூனிட் ஒரு கேப்சூல் இருந்து வெளியேற்றப்படுது. அந்த பாக்டீரியாஸ் அப்படியே வயிற்றை தாண்டி நம்ம சிறுங்குடலுக்குள்ள வருது. சிறுங்குடல்ல தங்கி ஜெர்மினேட் பண்ணுது. எதை பண்ணுது? நம்ம குடல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்குது பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருடைய குடல்ல இருக்கிற பாக்டீரியாஸும் கைரேகை மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பாக்டீரியாஸை வளர்த்து அதை நல்லா அலைவாக்கி ஆக்டிவ் ஆக்கி மெட்டபாலிக்ல ஆக்டிவ் ஆக்கிட்டு வெளியேறுது. சோ அதனாலதான் இது ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கணும்னு சொல்றேன் நான். சரிங்களா? சோ நம்மளுடைய ப்ரோபயோட்டிக் சேஃபஸ்ட் பாக்டீரியா உங்களுக்கு கொடுக்குறோம். நல்ல பாக்டீரியா உங்க குடலை சப்போர்ட் பண்ணிக்குது. அண்ட் ப்ரீபயோட்டிக் 100 mg ஃப்ரக்டோலிக் சாக்கரைட் கொடுக்குறோம் சாப்பாடு. சோ ஃப்ரக்டோலிக் சாக்கரைட் எது சுகர் கேன்ல இருந்து வருதுங்க. பியூரிஃபை சுகர் கேன். பயப்படாதீங்க, இதை பாடியில டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவர் பாடி டைஜஸ்டிவ் என்சைம்ஸால டைஜஸ்டே பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டா நல்ல பாக்டீரியாக்கு போகுது. முக்கியமா பேசிலஸ் காக்லன்ஸோட சாப்பாடு. அவர் வேலைக்கு அனுப்புறப்போ சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம், வேற எதுவுமே கிடையாது. இது இந்த ஒரு ஃப்ரக்டோலிக் சாக்கரைட் நம்ம குடல்ல இருக்கிற பிஃபிடோபாக்டீரியாவுக்கு லாக்டோபேஸ்ட் சாப்பாடு கிடையாது. இது பேசிலஸ் காக்லன்ஸோட சாப்பாடு. உள்ள போறப்ப சாப்பாடு சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு டவுட் வரும், சார் அந்த ஃபைபர் கொடுத்துட்டேன் சார், அதுலதான் நீங்க நல்ல பாக்டீரியா சாப்பாடு சொன்னீங்களே. நம்மளுடைய ஃபைபரோட சாப்பாடு யாரோட சாப்பாடு? அது பிஃபிடோபாக்டீரியம் லாக்டோபேஸ்ல சாப்பாடு. இதுக்கு சாப்பாடு கிடையாது. ஒவ்வொரு பாக்டீரியா சாப்பாடு வேற வேற, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பேசிலஸ் காக்லன்ஸோட சாப்பாடு இது. ஓகேங்களா? இது நல்லா சாப்பாடு கொடுக்குறப்போ உங்க பாடிக்கு அந்த பேசிலஸ் காக்லன்ஸ் ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ரெகுலரா ஹெல்த்தி டயட்டோட, ஹெல்த் கோச்சஸ் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய டயட்டோட ஃபைபர் எடுக்கணும். ஓகேங்களா? நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட நம்மளுடைய ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் நீங்க தேவையான டைம் எடுத்துக்கிறப்போ யாருக்கெல்லாம் IBS இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கோ அவங்களுடைய வலிவே குறைச்சிருக்கு, மலச்சிக்கலை குறைச்சிருக்கு. அது கிளினிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணிருக்கு. குடல்ல நல்ல பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணி, ஏன்னா வெஜிடேட்டிவ் பாக்டீரியா இல்லையா, இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டைவர்ஸான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குது. அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய பேருக்கு கட்ல ப்ராப்ளம் வருது, அலர்ஜி வருது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க, கட்ல இன்ஃப்ளமேஷன்லாம் வருதுன்றாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? நல்ல பாக்டீரியா டைவர்சிட்டியே இல்லை. அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது, எதிர்ப்பு சக்திக்கு உதவி பண்ணும். நீங்க கேட்கலாம், எப்படி சார் எதிர்ப்பு சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ நம்ம குடல்ல தான் நிறைய கெட்ட பாக்டீரியா வர வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, வீட்டுல உங்க நிறைய பேர் டெனன்ட் இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டானா நீங்க மட்டும் போய் அடிப்பீங்களா, இல்ல டெனன்ட் வருவாங்களா? கண்டிப்பா டெனன்ட் வந்து சண்டை போடுவாங்க. சோ அந்த வேலையை தான் நமக்கு இந்த பேசிலஸ் காக்லன்ஸ் மூலமா கிடைக்குதுங்க. சோ இந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா சண்டையும் போடும், டைஜஷனுக்கு உதவி பண்ணுது, இன்ஃப்ளமேஷன் குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஃப்ரம் நியூட்ரலைட், GMO கிடையாதுங்க, ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் GMO வெஜிடேரியன்ல கொடுக்குறோம், எக்ஸ்டென்சிவா டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம், கண்டாமினன்ஸ் எதுவுமே கிடையாது, பக்கமான குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறோம். ஷெல்ஃப் லைஃப் உங்களுக்கு பக்கவா இருக்கும். அண்ட் உங்களுடைய சேஃப்டியும் எஃபிகேசியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் இன்ஷூர் பண்றோம். எந்த ஒரு ப்ராடக்ட்லயுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃபிளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஸ்வீட்னரோ இல்லவே இல்லை. அண்ட் வெஜிடேரியன் தான், பியூர் வெஜிடேரியன் தான். ஸோ நீங்க தைரியமாக நம்மளுடைய ஃபைபர் எடுத்துக்கலாம். ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கங்க. ஃபைபர் அவர் அது சாலிபிள் ஃபைபர் லைஃப் லாங் நமக்கு வேணுங்க, எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும், டோட்டல் ஹெல்த்துக்கே நல்லது. பேசிலஸ் காக்லன்ஸ் தேவைப்பட்ட டைம்ல உங்க ஹெல்த் கோச்சரை டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க கரெக்டா கைட் பண்ணுவாங்க, எடுத்துக்கோங்க. உங்க ஹெல்த்தை பக்கவா பாத்துக்கலாம். அண்ட் ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில கொண்டு வந்துருக்கு. அத கரெக்டான டைம்ல உங்களுக்கு கொடுத்துருக்க கைடட் டைம் இருக்கும், அதுல கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அலாரமாவது வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த கரெக்டான டைம்ல எடுத்து பாருங்க. அந்த ஒரு டைம் எடுக்கிறப்போ அந்த பெனிஃபிட் உணரலாம். நம்மளுடைய நியூட்ரலைட் 90 years பாரம்பரியத்தோட the one and only brand in the world, 6000 ஏக்கர் சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்ம் எடுத்து பாருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. சொந்தமா பண்றது ரொம்ப கஷ்டம், பட் அது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் இந்த பிராண்ட் மூலமா கிடைக்குது, கன்சியூம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ரிசல்ட் பாப்பீங்க. அண்ட் இந்த ரிசல்ட் நமக்கு வந்து ஒரு 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 லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும் அந்த பெனிஃபிட். பிகாஸ் கட் ஹெல்த் நல்லா நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும்ன்றது எந்த மாற்று கருத்தும் இருக்காது நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நன்றி. இந்த நாள் பொழுது நம்ம எல்லாருக்குமே அற்புதமான நாள் பொழுது ஆரம்பிச்சாச்சு, சிறப்பான இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச்.